குக் வித் கோமாளி 7வது சீசன் தொடங்கி 2 வாரம் மட்டுமே முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில பிரச்சனை பெருசா தொடங்கி இருக்குன்னு சொல்லலாம். இத பத்தி பல அதிர்ச்சி தகவல்களும் வெளிவந்த வண்ணம் இருக்கு. பாசிட்டிவால ரொம்பவே பிரபலமாகி வந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சி கடந்த சில சீசனா பிரச்சனையை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில கடந்த சீசன் ஓரளவுக்கு நல்ல பெயரோட முடிஞ்சதுன்னு சொல்லலாம். 7வது சீசனை பல எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல பல புதிய கோமாளிகள் அறிமுகமானாங்க. அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில ஒரு கோமாளியா திவாகர் அவரை கொண்டு வந்திருந்தாங்க. திவாகர் அவருக்கு கோமாளி வாய்ப்பு கொடுத்ததை பார்த்து மாக்காப்பா அவங்க, புகழ் அவரு, கானா வினோத் அவர் பொறாமப்படுற மாதிரியும், அதனாலதான் அவங்க இந்த மாதிரி என்ன அடிச்சதாவும் அவரு எல்லா பக்கமும் அவங்க மேல புகார் கொடுத்து அவங்கள தவறா காண்பிச்சுட்டு இருக்காரு. இந்த விஷயத்துல அவங்க 3 பேரும் ஒரு பதில் கொடுத்திருந்தாங்க. எங்களை பார்த்தா அப்படியாங்க தெரியுது, நான் என்ன 18 மணி நேரம் நான் நின்னுட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறேன், குடிச்சிட்டு போனா எப்படிங்க நான் நின்னுட்டு இருக்க முடியும்? அண்டாக்க கசன் நிகழ்ச்சியில அவர் 4 எபிசோடுகள்ல இருந்தாரு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் பிரபலங்கள் கிட்ட அவர் பேசியது முகம் சுளிக்க வைக்கிற விதமா இருந்துச்சு. அவங்க கொடுத்த புகார் பேர்ல இவரை டிவி நிர்வாகம் வெளியேற்றினாங்க. அதே போலதான் இந்த நிகழ்ச்சியிலும் அவர் பிரபலங்கள் கிட்ட நடந்துகிட்ட விதம் அருவருப்பா இருக்கு. காமெடி நடிகை அறந்தாங்கி நிசா கிட்ட அவர் கணவர் கண் முன்னால தோள் மீது கை போட்டு, இத்தனை நாள் உன் புருஷன் கூட இருந்த, இனி என் கூட இருந்துரு அப்படின்னு சொல்லி பேசினாரு. அது நிறைய பேருக்கு அருவருப்பா இருந்துச்சு. என்ன குடிகாரன்னு சொன்னாரு. 18 மணி நேரம் நின்னு வேலை செய்ய முடியும் என்னால, நான் எப்படி குடிச்சிட்டு தொகுத்து வழங்குறேன்? நிகழ்ச்சிக்குள்ள அவரு சாதி ரீதியா பலரை திட்டுறாரு. பலருக்கு அவர் மீது வெறுப்பு தோன்றுச்சு. அதனாலதான் டிவி நிர்வாகம் அவரை தடை செய்ததா குறிப்பிட்டிருக்காரு. ஆக மொத்தத்துல இவங்க 3 பேரும் அந்த நாள கோவப்பட்டு அடிச்சு சண்டை போட்டிருக்காங்க. டிவி நிர்வாகமே இந்த விஷயத்த கண்டிச்சிருக்காங்க. அதாவது இது வேண்டாம், இவர் பேசுறது பண்றதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிதான் நிர்வாகமே அவருக்கு எதிர்ப்பாதான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் வெளியே என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நிர்வாகம் மேல எந்த தப்பும் கிடையாது, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, என்ன வச்சா அந்த நிகழ்ச்சி பயங்கரமா போகும்னு சொல்லிதான் என்ன அவங்க தேர்ந்தெடுத்தாங்க, இவங்க தான் என் மேல இருக்கிற ஒரு பொறாமையில பொறுக்க முடியாம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு திவாகர் சொல்லியிருந்தாரு. ஆக மொத்தத்துல திவாகர் அவர் பண்ணதும் தப்பு, அவர் மேலேயும் தவறு இருக்கு, அதனாலதான் இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்திருக்கு அப்படிங்கிறது புரிய வந்திருக்கு. திவாகர் அவரும் கொஞ்சம் மரியாதையோட நடந்திருக்கணும். அவர் அந்த மாதிரி மரியாதை இல்லாம நடந்துகிட்டதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறது புரிய வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.